ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள கூத்தக்குடி கிராமத்தில் முதலமைச்சரால் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா இடத்திற்கு தேவையான சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் எமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை காண்போம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே மேலையூர் ஊராட்சி கூத்தக்குடி கிராமத்தில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியை பொறுத்தவரை விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய பகுதி தான் இந்த கூத்தக்குடி கிராமம், கீழத்தெரு மற்றும் ஆதி திராவிட தெரு. இந்த பகுதியில் தமிழக முதல்வரால் சுமார் 40க்கும் மேற்பட்டோருக்கு இலவச பட்டாவானது வழங்கப்பட்டது. கடந்த முறை கூட புதிய பட்டா வழங்குவதற்கு ஏதுவாக கடந்த 6 மாதத்திற்கு முன்னர் சுமார் 11க்கும் மேற்பட்டோர்களுக்கு இலவச வீடுமனை பட்டாவானது வழங்கப்பட்டது. இந்த பட்டா மனுவை இந்த இடத்தை பொறுத்தவரை அடிப்படை வசதிகள் என்பது மிக மிக குறைவு என்பதே நிதர்சன உண்மையாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியை சொல்ல வேண்டுமேயானால் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இடுகாடு சுடுகாடு வசதி கூட இல்லாமல் சாலை ஓரங்களில் அந்த இறந்தவர்களின் உடல்களை புதைப்பதாக இருக்கட்டும், அதனை எரிப்பதாக இருக்கட்டும், இது போன்ற நிகழ்வுகள் சாலை ஓரங்களில் மட்டுமே இந்த காலத்திலும் நடக்கக்கூடிய ஒரு அவல நிலை நீடித்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்று தமிழக முதல்வரால் வழங்கப்பட்டுள்ள இந்த இலவச வீட்டுமனை பட்டாவில் இருக்கக்கூடிய இடமானது சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளுமே இல்லாமல் தற்போது வரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தவித்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் சாலை வசதி இல்லாமல் பள்ள இடங்கள், அதாவது அதிக பள்ளம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இவர்கள் வசிக்கக்கூடிய நிலை இதுவரை நீடித்து வருகிறது. குறிப்பாக இந்த சாலையை மாற்று சாலையாக பயன்படுத்த ஏதுவாக அருகே இருக்கக்கூடிய ஒரு சாலையை இந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் அந்த சாலையை தற்போது தனிநபர் ஆக்கிரமித்துவிட்டு அதில் வீடு கட்டுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை அரசு அதிகாரிகள் தொடங்கி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், அதே போன்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர் என அனைவரிடமும் புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே இவர்களது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுக்கிடையே நமது இந்த பகுதி மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இது அரசு அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க என்பது குறித்து கேட்போம். நாங்கள் ஒரு 60-70 ஆண்டு காலமாக இங்கே வசித்து வரோம் சார். எங்களுக்கு சரியான முறையில் சுடுகாடு கிடையாது சார். சாலை வசதி இப்போ எம்ஜிஆர் காலத்தில் கொடுக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா சார் இங்கே 45 பேருக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க சார். அதில் இந்த பகுதியில் ஒரு 10 வீடு 10 மனை ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த 10 மனைக்காரங்களும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு 2 மனை எக்ஸ்ட்ரா ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க ஓரத்தில். இந்த சாலை வசதியை அமைச்சு கொடுத்துருக்காங்க சார். இதில் வந்து சாலை வசதியை அமைச்சு கொடுக்கல. அப்போ எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னமும் மண் தரையாக இருக்குது. எங்களுக்கு இன்னமும் இந்த ஆதிதிராவிடர் மக்களுக்கு ஒரு நல்ல சுடுகாடு இன்னமும் அமைச்சு கொடுக்கல சார். எங்களுக்கு வேறு இடம் அமைச்சு தரேன்னு சொன்னாங்க, அதுவும் அப்படியே கிடக்கு சார். பாதை வந்து ரொம்ப சீர்கெட்டு போய்ட்டு சார். அப்போ அளந்து கொடுத்தாங்களே மனுத்தர, அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட முறையிட்டோம். நாங்கள் வந்து முன்னாடி ரோடு அலாட்மெண்ட் ஆகிருக்கு, இதில் உங்களுக்கு போட்டு தரேன்னாங்க, அதுவும் செய்யலை. சுடுகாடு வசதியும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடமாக எனக்கு சின்ன பிள்ளை காலத்துலேருந்து இப்படியே தான் இருக்குது. அதையும் நாங்கள் முறையிட்டோம். வந்து பார்க்குறாங்க, வந்து பார்த்துட்டு வேறு இடத்த காட்டுங்கிறாங்க, வேறு இடத்த காட்டுறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு எந்த ஸ்டெப்பு எடுக்கலை. பல முறை முறையிட்டோம். அந்த எந்த இதுவும் ஆக்ஷனே எடுக்கலை. நாங்கள் எல்லாருக்கும் யாருக்கு மனு கொடுக்கணுமோ மனு கொடுத்து அதுக்கு எந்த நடவடிக்கை வராங்க, ஆஃப் பண்ணுறாங்க, திருப்பி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்குது சார். இது ஒரு வன்முறையாகவே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வசதி இல்லைங்க, ரோடு வசதி இல்லை, கரண்ட் இது இல்லை, எதுவுமே இல்லை. பிள்ளைங்கள்லாம் சும்மா நடந்து தான் போகுது. தெருவில் விளக்கு கொளுத்தி வச்சுட்டு தான் படிக்குதுங்க. மின்சாரம் கிடையாது, ரோடு கிடையாது. மழை பெஞ்சா வெறும் சேராக போதும், சேத்துல தான் போகுது பசங்க. இப்போ இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடுகாடு சுடுகாடு வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும். அதே போன்று சாலை வசதிகள் தொடங்கி குடிநீர் வசதி, மின்சார வசதி என அனைத்தையும் அரசு துறை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நிச்சயமாக இதனை மேம்படுத்தி தர வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.